ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. பிராத சங்கீதத்தில் நம்ம இன்னைக்கு 10வது பகுதியை பார்க்க போகிறோம். நேற்று 9வது பகுதியில் பார்க்கும்போது ஸ்வஸ்ய யோக்கிய பகவத் விசேஷ தர்சன போகாபியம் வினிஷ்டா அனிஷ சஞ்சித பிராரப்த லட்சண அசேஷ கர்மணம் வரலும் பார்க்கறதா சொன்னோம். அதனோட மீனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்வஸ்ய யோக்கியதானுசாரின சம்பூர்ண சாதனானாம் பூர்வகல்பை பிரம்மணா சர்ஜானேந்திரலிங்கானாம் ததா வினிஷ்டாவசிஷ்ட அசேஷ பிராரப்த கர்மணாம் பிரளயகாலே பௌதரவதாம் ஆனந்த மாத்திரோஷம் ததுனர்ஹிதானாம் ஸ்வஸ்ய யோக்கிய ஹோத்ருஷேஷ ஜானரதானாம் சிருஷ்டிகாலே பகவதாக்ஞாம் பௌதரா பகிர்கதானாம் ஸ்ரீ ஸ்வேத தீப தர்சனம் கீகிருத பிரதான ஆவரணபூத சேச்சாபசரணேன ஸ்வஸ்ய யோக்கிய ஆனந்த ஆவிர்வாத லட்சண முக்தி பிரதான பிரயோஜனக மாய ஸ்ரீ வாசுதேவன் லக்ஷ்மணாத் பிரலாப்தி ஸ்ரீ வடபத்ர சாயி अशेष जगत्पुर अशेष मुक्त नाभ देश कुक्षा के देश त्रिविध अशेष संसार नाभ देश अशिदंपति नव दो भाग देश श्री भूमिया लिखित कालाशेष परमाण्वाद्य शेष कालावि सृष्टियादि कर्तृशेष नामक परमुष नाम श्री चंद्रमुख्य प्रणवचरण अनिगा चतुरात्मा இதுவரையிலும் இருக்குண்டான மீனிங்கை நேற்று நம்ம அதை பார்த்துட்டோம். அதாவது ஜீவன் அந்த பிரகிருதி மந்தம், அதாவது எல்லாத்தையும் எந்த இதையும் பந்தத்தை எல்லாம் விட்டு வெளியில் வரும்போது பிரகிருதி பந்தம்ங்கிறது நம்ம கோபம் தாபம் பாசம் பந்தம் இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் வரும்போது அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிகின்றன. 3 வித கர்மாக்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? அதான் பிராரத கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மான்னு. சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மாலாம் இந்த எல்லாத்தையும் பந்தத்தை எல்லாம் விட்டு விட்டு இருக்கும்போது அந்த பிராரத கர்மா சஞ்சித கர்மாலாம் தானாக அழிந்து போய்விடாது. அது பவர் இல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகாமிய கர்மா அங்கே இருக்காது. ஸோ இந்த 3ம் தாண்டி வரவும் அவர்கள் ஆனந்த லோகத்துக்கு போகிறாங்க. அதாவது பித்ருலோகம் அல்லது சொர்க்கம்னு சொல்லலாம். அதை அந்த இடத்துல அவர்கள் ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு பகவன் நாம உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். முக்திக்கு போக முடியாது அவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஊழிக்காலம் வரும்போது, அதாவது அந்த உலகம் அழியிற ஸ்டேஜில் அவர் சதுரங்க பிரம்மா உங்களை அழைத்து கொண்டு விரஜாநதியை தாண்டுவதற்கு உபகாரம் பண்ணார். விரஜாநதிங்கிறது வைகுண்டத்தை சுற்றி இருக்கக்கூடியது. அது சாட்சாத் லக்ஷ்மி தான் விரஜாநதி ரூபத்தில் இருக்கிறார்கள். அதில் நம்ம ஜீவன் இறங்கும் போது அதை கடைசியாக இருக்கக்கூடிய லிங்க தேகம்னு சொல்கிறாங்க. அதுதான் விடுபடணும். லிங்கத்தோடு விடுவாதான் அந்த ஜீவன் பியூர் பிரசன்ட் ஜீவன், எந்த பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த லிங்க தேகம் இருக்க வரையிலும் பந்தம் பிரகிருதி கான்டாக்ட் இருக்கும். ஆனால் இவங்க கேர்ஃபுல்லாக அவங்களுடைய பயிற்சியினாலே அவர்கள் அந்த பாசத்துக்கு அடிமையானவர்கள் இறைவனையே நோக்கி அவர்கள் இருப்பார்கள். அப்போ பிரஜா நதியில் அவங்க இறங்கின உடனே அந்த லிங்க தேகம் விடுபட்ட உடனே அந்த ஜீவன் நேராக வைகுண்டத்தின் வாசலுக்கு போகிறார். இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். வைகுண்டத்தின் வாசலில் போய் இருக்கும்போது அங்கே பெரிய கர்டன் ஸ்க்ரீன் இருக்கும். அதை தாண்டி உள்ளே போகணும். அந்த ஸ்க்ரீன் எப்போ நகரும், பகவானுடைய இச்சை இப்படி தான் அது அந்த ஓப்பன் ஆகும். அப்போ பார்க்கும்போது அங்கே பகவானுடைய நாராயணனோட தரிசனம் கிடைக்கும். அதில் தான் ஸ்வேத தீபம், அனந்தாசனம், வைகுண்டம் 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ்லையும் பகவான் இருக்கிறார். அந்த 3 ஸ்டேஜில் அவங்க பார்க்க முடியும் என்பதெல்லாம் நம்ம போன இதில் பார்த்தோம். இப்போ गायत्री नाम सवित्र नाम रूप विशेषात्मक व्याप्त रूप बृहत् शरीर शून्याविद कालाविद केवलाविद ब्रह्माविद अनंताविद रूप विशेषात्मक निरुपचरित मूल रूप निरुपचरित व्याप्तवाद्यान तेज पुंज धातुर रमायिक रूप विशेषात्मक गायत्री भूत वाक् प्रति शरीर हृदय वेदन षट्विद गायत्री नामक लोक वेद समीर रमांतर्गत प्रणवागत्री पादो भेद गायत्री पाद चतुष्ट प्रतिपाद्य वैकुंठ स्थित अनंतासन श्वेत दीप स्थित सर्वजीव स्थित रूपेण चतुरूपात्मक देहव्याप्त देहांतर जीवव्याप्त जीवांतर रूपेण चतुरूपात्मक निरुपचरित सर्वागत प्रवासरी देव्याद रमारूपाष्टः अभिमन्यमान चक्र संगवरावय युक्त हस्त वेद प्रतिबंध सर्वावरण विश्वादि भगत प्रतिभाग आराध अष्टाक्षरात्मक श्रीमत् प्रणवादि अष्ट महामंत्र प्रतिपाद अष्ट रूपात्मक मंत्राद्या युद्ध भूरादि अशेष वैष्णव मंत्र प्रतिपाद्य भूराशेष विशेषात्मक ரமாதி மந்திர பிரிவாதி ரமானிஷ்ட ரமானம் விசேஷாத்மக. இதுவரையிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றும் டைரக்டாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம மீனிங் சொல்லிட்டு வரும்போது நமக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தெரியும். ஆனால் என்னன்னா எந்த சப்ஜெக்டை எடுத்து சொன்னாலும் சரி எல்லாமே பகவானை போய் சேர்க்கிறதுன்றா சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் அதில் இருக்கிற விஷயம். இதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம். அதில் நமக்கு ஒவ்வொன்றும் எது எடுத்தாலும் அது பகவானை குறிக்கிறதா தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். முதல்ல காயத்ரி ரூபத்தை பற்றி சொல்கிறாங்க. காயத்ரி 4 பாதங்கள்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 3 பாதம்னு சொல்லுவாங்க, 4 பாதங்கள் சொல்கிறாங்க. 3 பாதங்கள் சொல்லும்போது என்ன,
தத்சவிதுர்வரேண்யம் ஒரு பாதம், பர்கோ தேவஸ்ய தீமகி 2வது பாகம், தீயோ யோனக பிரச்சோதயாத் 3வது பாகம். அப்ப 4வது என்ன? பிரணவ மந்திரம் ஓம். இந்த ஓம் ஆல்ரெடி 8ஆ பிரிக்கலாம் சொல்லிக்கணும். ஆனால் அது அது தனியா ஒரு பாதமா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 4 பாதங்களையும் அவங்க அந்த 4 பாதங்களும் சேர்த்து 24 எழுத்துக்கள் இருக்கின்றன. காயத்ரி மந்திரம் 24 எழுத்துக்களை கொண்டது. அந்த 24 எழுத்துக்கள் எதை சொல்லுது அப்படி குறிக்கிறது என்று சொன்னால், 24 தத்துவாபிமான தேவதைகளாக நம்ம உடம்புல 24 தத்துவாபிமான தேவதைகள் இருக்கின்றன. 24 தத்துவங்கள் இருக்கின்றன. அதாவது பஞ்சமகாபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், வாயு 5, அப்புறம் கர்மேந்திரிகள் 5, ஞானேந்திரிகள் 5, தன்மாத்திரைகள் 5, 20 ஆச்சு. அதாவது பஞ்சபூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரிகள் 5, ஞானேந்திரிகள் 5, 20 ஆச்சு. அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற 4, இந்த 4 தத்துவங்கள் 24 தத்துவங்களை பெறுவதாக காயத்ரி மந்திரம் 24 எழுத்துக்களை குறிக்கிறது. இந்த 24 எழுத்துக்களையும் 4 பாதங்களாக பிரித்து அவங்க சொல்றாங்க. அந்த 4க்கும் தேவதைகளை சொல்றாங்க. முதல் பாதத்துக்கு சொல்றாங்க இல்லையா, தத்சவிதுர்வரேண்யம் ஸ்வேத தீபுக்கு நாராயணனை குறிக்கிறதாக சொல்றாங்க. 2வது பர்கோ தேவஸ்ய தீமைங்கிறது வாசுதேவன், அனந்தாசனத்தில் கூட வாசுதேவனை குறிக்கிறது. 3வது தீயோ யோனக பிரச்சோதாத் வைகுண்டத்தில் கூட வைகுண்டநாதனை குறிக்கிறது. அப்புறம் அடுத்தாப்புல புருஷ இந்த சிம்பலை ஓம்ங்கிறது எது சொல்றது அப்படின்னா, எல்லாரும் உள்ளத்திலையும் பகவான் இருக்கிறானே அந்த மொத்தத்தை அது பிரணவ மந்திரம் இண்டிகேட் பண்ணுது. இப்ப 4 பாதங்களுக்கு 4 தேவதைகளை இதிலே சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாதோ அஸ்ய விஸ்வாபூதானி, அதை அதுல புருஷத்துல இது கொண்டாந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்றாங்க. தேக வியாப்த தேகாந்தரம், ஜீவ வியாப் ஜீவாந்தரம், ரூபேன சதுரூபாத்மக. பகவான் மனுஷனுடைய நம்ம ஸ்தூல தூரத்திலும் இருக்கார், நம்முடைய சட்டில் பாடியிலையும் பிசிக்கல் ஹார்ட் அதுக்குள்ள இருக்காரு. அந்த பிசிக்கல் ஹார்ட் நம்ம சாதாரணமா நம்ம ஹார்ட்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும், நம்ம பயாலஜிக்கல் ஹார்ட் ஆர்கன். ஆனா அதெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்திலையும் சரீரத்திலையும் நமக்கு சூக்ஷ்ம இது நம்ம ஹார்ட் இருக்குது, அந்த இடத்துல ஹிருதயம் இருக்குது, அதுலயும் பகவான் வசிக்கிறார். அதுக்குள்ளேயும் அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறான். அந்த ஜீவன்ல உள்ள இருக்கான். அதுதான் நான் இதுக்கு முன்னால் சொன்னோம் இல்லையா, அதுல இதுல மூலேஷா, அக்ரேஷா, பிராதேஷான்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், முன்னாலே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த 3 விதங்க ரூபங்களையும் பகவான் அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ சாதாரணமா இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஜீவன் இந்த இறைவன் பிரிந்து இருக்கவே முடியாது. இறைவன் அங்கே ஜீவன் எப்பொழுதுமே இறைவனோடு சேர்ந்தார், இறைவன் எப்போ ஜீவனோடு சேர்ந்தா இருப்பாங்க. அது அதுக்கு சாந்தோக்கியம் சொல்றாங்க. ஒரு மரத்துல 2 பட்சிகள் இருக்கின்றன. ஒரு பட்சி அந்த மரத்துல பழங்களை, காய்களை எல்லாம் சுவைத்து கொண்டு இருக்கா, கசப்பான பழத்தையும் சாப்பிடுது, ஸ்வீட்டான பழத்தையும் சாப்பிடுது. இன்னொரு பறவை அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பேர்டு பரமாத்மா, இந்த பழங்களை சுவைத்துக் கொண்டு ஜீவாத்மா. ஜீவாத்மா தன்னுடைய கர்மங்களை அனுசரித்து நல்லதை கெட்ட அனுசரித்து இருக்குது. ஆனா அந்த இடத்துல சாட்சி சைத்தன்யமாக பரமாத்மா அந்த இடத்துல இருக்கிறான் என்பதை இந்த இடத்துல தேகாந்தரம், ஜீவாந்தரம், ரூபன் சதுரூபாத்மகா என்று சொல்றாரு. அதுல 4 ரூபங்கள் நம்ம முன்னாலே சொல்லிட்டோம். அதே மாதிரி ஸ்ரீமத் பிரணவாதி அஷ்ட மகாமந்திர பிரதிபாத அஷ்ட ரூபாத்மக, அதாவது பிரணவ மந்திரத்தை நம்ம முன்னாலே சொன்னோம். 8ஆக மத்வாச்சார பிரிச்சுக்கணும். அகார, உகார, மகார, அப்புறம் பிந்து, அப்புறம் நாத பிந்து கோஷ சாந்தம் அதிசாந்தம் என்பதாக 4ஆக பிரித்தான். பிந்துங்கிறது நாத பிந்து கோஷ, பிந்துன்னு வராது. அகார, உகார, மகார, நாத பிந்து கோஷ சாந்தம் அதிசாந்தம் 8ஆக பிரித்திருக்கிறார்கள். அந்த 5 நான் சமாய நிலை பற்றி சொன்னேன். அகார, உகார, மகாரங்கிறது அகாரம் விழிப்பு நிலையும், மகாரம் கனவு நிலையும், உகாரம் ஆழ்ந்த தூக்க நிலையை பற்றி குறிக்க சொல்றது. இந்த 8 நிலைகளுக்கும் 8 தேவதைகள் இருக்கிறாங்க. அதுதான் தேவாந்தரம், ஜீகவியாப் ஜீவாந்தரம், அஷ்ட ரூபாத்மக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த 8 ரூபங்கள் என்னன்னா, அகாரத்துக்கு பகவானுடைய ரூபம் விஸ்வா என்கிற ரூபத்தில் இருக்கிறார். உகாரத்துல தைஜச என்ற ரூபத்தில் இருக்கிறார். மகாரத்தில் பிராக்ஞா என்ற ரூபத்திலே இருக்கிறார். பிந்து, சந்திர பிந்து, அதாவது சாந்தம். பிந்து நாதம்னு வரும்போது அவர் ஆத்மாவில் இருக்கிறார். பிந்து துரியத்தில், துரியம்ங்கிற பெயர்ல இருக்கிறார். அப்புறம் கோஷங்கிறது அந்தராத்மா என்ற பெயரில் இருக்கிறார்.
சாந்தம் என்ற பேரு ஞானாத்மாவாக இருக்கிறார். இதில் அதிசாந்தம் பரமாத்மாக பேர்லே இருக்கிறார். இந்த இதுக்கு மறுபடியும் அஷ்டமகாமந்திரங்கள்ல இந்த 8 ரூபங்களை சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 8க்கு இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க. பிரணவ மந்திரத்தை தியானம் பண்ணும்போது முதல்லயே சொல்லிட்டாங்க, அதை தான் இங்கே திருப்பி சொல்றாங்க. அந்த பிரணவ மந்திரை ஜபம் பண்ணும்போது, பிரணவ உபாசனை பண்ணும்போது இந்த அஷ்ட நிலைகளையும் 8 தெய்வங்களையும் ஒரே டைம்ல அவங்க தியானம் பண்ணி அவர்களுடைய ரூபங்களை எல்லாம் தியானம் பண்ணணும். அது நம்ம சாதாரண மனுஷங்களா ஆகிறது இல்லை. அதனால முக்கிய பிராணதேவர் தான் அந்த மாதிரி அவர்னால இது பண்ண முடியும், அந்த உபாசனை பண்ண முடியும்னால தான் அவர் தவிர வேற யாரும் கரெக்டா பண்றது இல்லைங்கிறது முன்னாலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இது அஷ்டமகாமந்திர பிரணவத்துக்கு அஷ்டமகாமந்திரங்கள் உள்ளே சொல்லி, ஆனா இதெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல சொல்றதுனால திருப்பி சொல்றேன் நான். மத்வாச்சாரிய ராகவேந்திர சுவாமிகள் முதல்ல சொல்லும் போது எடுத்தோன்னு பிரணவ மந்திரம் சொல்லும் போது அஷ்டமகாமந்திரம் குறிப்பிட்டாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன படிச்சிருக்காரு, பிரணவ மந்திரமாக ஓம் பற்றி சொல்லியிருக்காரு. வியாக்கிருதி மந்திரம் பூஹு புவக சுவக என்கிற வியாக்கிருதி மந்திரம் சொன்னாரு. அஷ்டாட்ச மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரம் சொன்னாரு. அப்புறம் காயத்ரி, பிரம்ம காயத்ரி, தத்ச வித்து வரேண்யம் வர்கோ தேவசதீமி தியோ யோனக பிரச்சோதயா காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்காரு. துவாதசாட்ச மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை சொன்னாரு. புருஷ சுக்தத்தை பற்றி சொல்லியிருக்காரு. மாத்திருகா மந்திரம், அதான் அகாரம் முதல் ஷகாரம் முதல் இதுல சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடியது 51 சொல்லியிருக்காரு. சடாட்சர விஷ்ணு மந்திரம் ஓம் விஷ்ணவே நமக அப்படிங்கிற 8 மகாமந்திரங்களை அந்த இடத்துல சொல்றாரு. இந்த 8 மகாமந்திரங்களும் முக்கியம். எல்லாரும் சொல்லும்போது 8 ஓம் நமோ நாராயணங்கிறது 8 எழுத்து. 8 எழுத்துக்கு உண்டான இந்த தேவதைகள், அதே மாதிரி இந்த இடத்துல பிரணவ மந்திரத்துக்கு அதே மாதிரி தேவதைகள், அதே மாதிரி 8 மகாமந்திரங்களை எல்லாரும் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காயத்ரியில் நான் பிரம்ம காயத்ரின்னு சொல்லியிருக்கேன். 2 காயத்ரிகளுக்கு பொதுவாக நம்ம பழக்கத்தில் இருக்கு. ஒன்று விஸ்வாமித்திர காயத்ரிங்கிறது. விஸ்வாமித்திர ஓம் பூஹு ஓம் புவ ஓம் ஸ்வ ஓம் பூர் புவஸ்வ ஓம் பூர் புவஸ்வ தத் துர்வரேணம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனோ பிரச்சோதயாங்கிறது வியாக்கிருதி மந்திரத்தோட சேர்ந்தது விஸ்வாமித்திர காயத்ரி. அந்த வியாக்கிருதி மந்திரம் தத் ஓம் தத் துர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனோ பிரச்சோதயாங்கிறது பிரம்ம காயத்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான காயத்ரி மந்திரங்கள். இந்த எல்லா ரூபங்களிலேயே இவ்வளவுலாம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதை எடுத்தாலும் அதுக்குள்ள ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறாங்கிறது தான் இதனோட கண்டென்ட். இது பூரா அது ரொம்ப ஷார்ட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். இதுல ரமாதி மந்திர பரிபாதி ரமாதினிஷ்ட ரமானம் நாம ரூப விசேஷாத்மக எல்லாத்துலயும் அதாவது பகவானோட உருவம். இது திருப்பி இந்த இடத்துல அதே தான் பாயிண்ட் சொல்றாங்க. எந்த ரூபம் எடுத்தாலும், பகவானோட எந்த ரூபம் எடுத்தாலும் ரமாதேவியாக, அதாவது மகாலட்சுமி இல்லாமல் எங்கேயும் பகவான் இல்லை. அதனால பகவான் எல்லாம் எப்பொழுதுமே மகாவிஷ்ணுடைய சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இது எல்லாமே ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். நான் இது ரொம்ப டீட்டெயிலாக போகும்போது என்னன்னா அது ரொம்ப கன்ஃபியூஷனாக தெரியும். அதனால தான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த சப்தம், மந்திர சப்தம் எடுத்தாலும் சரி, பெயர் சொன்னாலும் சரி, பொருள் விளங்கா சொன்னால் முதல்ல சொன்னோம் இல்லையா, அதையே தான் இந்த இடத்துல திருப்பி விழாவறியாக சொல்றாங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதைகளை சொல்லி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த சப்தமாக இருந்தாலும், எந்த மந்திரம் இருந்தாலும் அதில் நாராயணன் குறிப்பதாக அமைந்திருக்கிறதா என்று சொல்லித்தான் இந்த இடத்துல நிறைவு பண்றாங்க. இதெல்லாம் அந்த நாராயணன் யாரு அப்படின்னா ராகவேந்திர சுவாமியோட உபாசனை மூலராமச்சந்திரமூர்த்தி. கடைசியில் அங்கே கொண்டு ராகவேந்திர சுவாமியோட சேர்த்துறாரு. அதை நான் அடுத்த எபிசோட்ல அதை பத்தி பார்க்கலாம். குருராஜா.